வேல் முருகா! அனைவரின் உள்ளத்திலும் அருளாக வீற்றிருக்கும் கந்தனே! இந்த சொற்களை கேட்பவர்களின் மனங்களை அமைதியால் நிரப்புவாயாக. பிரபஞ்ச முருகன் அருள் ஒருவரின் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும் போது அது ஒரே நாளில் பெரும் அதிசயமாக வெளிப்படுவதில்லை. மாறாக, மெதுவாக, ஆழமாக, உள்ளத்திலிருந்து வாழ்க்கை வரை பரவி ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குகிறது. முதலில் மாற்றம் ஏற்படுவது மனதில்தான். ஒரு நாள் திடீரென்று, எதற்காக என்று தெரியாமல், உள்ளுக்குள் ஒரு அமைதி பிறக்கும். எப்போதும் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்கள் மெதுவாக சத்தம் குறைக்கும். கவலைகள் இருந்தாலும் அவை உங்களை ஆட்கொள்ளாமல், ஏதோ நன்றாகவே நடக்கும் என்ற நம்பிக்கை தோன்றும். இதுவே முருகன் அருளின் முதல் அறிகுறி. அடுத்து, முருகன் நாமம் உங்கள் வாழ்க்கையில் நுழையத் தொடங்கும். முருகா, வேலா, ஓம் சரவணபவ. இந்த நாமங்கள் நீங்கள் நினைக்காமலேயே உங்கள் மனதில் ஒலிக்கத் தொடங்கும். முருகன் பாடல்கள் கேட்கும்போது மனம் உருகும். கண்களில் கண்ணீர் வரும். அது துக்க கண்ணீர் அல்ல. அது ஆன்மீக ஆனந்தத்தின் கண்ணீர். முருகன் கோயில்களை பார்த்தாலோ, வேலின் படத்தை பார்த்தாலோ, ஒரு மரியாதை, ஒரு ஈர்ப்பு, ஒரு உள்ளுணர்வு உங்களை வணங்கச் செய்யும். இது இரண்டாவது அறிகுறி. மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையில் சிறிய ஆனால் அர்த்தமுள்ள மாற்றங்கள் நிகழும். நீண்ட நாட்களாக நின்று போன காரியங்கள் எதிர்பாராத விதத்தில் நகரத் தொடங்கும். வேலை, பணம், உறவுகள், எதிலும் திடீர் தீர்வு வராது. ஆனால் சரியான நேரத்தில், சரியான மனிதர், சரியான வார்த்தையுடன் உங்களை சந்திப்பார். நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கத் தொடங்கும். அது மனிதர் மூலம் இருக்கலாம், ஒரு புத்தகம் மூலம் இருக்கலாம், அல்லது ஒரு சம்பவம் மூலம் இருக்கலாம். இது முருகன் அருள் உங்களை வழிநடத்தும் அறிகுறி. நான்காவது அறிகுறி, உங்களின் பழக்கங்களில் மாற்றம். முன்பு பிடித்திருந்த சில விஷயங்கள் இப்போது உங்களை ஈர்க்காது. தேவையில்லாத கோபம், பொறாமை, அதிக ஆசை, பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகள், இவை அனைத்திலிருந்து மெதுவாக நீங்கள் விலகத் தொடங்குவீர்கள். அதற்கு பதிலாக பொறுமை வரும், கருணை வரும், பிறர் வலியை உணரும் மனம் உருவாகும். யாராவது தவறு செய்தாலும் அவர்களும் ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளும் மனநிலை வரும். இது மிக முக்கியமான முருகன் அருள் அறிகுறி. ஐந்தாவது, உங்கள் கனவுகள் மாறத் தொடங்கும். கனவுகளில் முருகன் நேரடியாக தோன்றலாம். அல்லது வேல், மயில், மலை, ஒளி அல்லது கோயில் போன்ற தெய்வீக சின்னங்கள் தோன்றலாம். இந்த கனவுகள் பயத்தை தராது. மாறாக, கனவு முடிந்த பிறகும் மனதில் ஒரு இனிய அமைதியை விட்டுச் செல்லும். இது சாதாரண கனவு இல்லை என்று உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். ஆறாவது அறிகுறி, துன்பங்களை நீங்கள் பார்க்கும் விதம் மாறும். முன்பு சிறிய பிரச்சினைக்கும் உடைந்து போன நீங்கள் இப்போது பெரிய சோதனையையும் அமைதியாக எதிர்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். வலி இருக்கும், கண்ணீர் வரும், ஆனால் அதற்குள் கூட இதிலும் ஒரு அருள் இருக்கிறது என்ற எண்ணம் பிறக்கும். முருகன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உள்ளுக்குள் வேரூன்றும். இது சரணாகதி. ஏழாவது, நீங்கள் தனியாக இல்லை என்ற உணர்வு. யாரும் அருகில் இல்லாத நேரங்களிலும் ஒரு துணை இருப்பது போல உணர்வீர்கள். அந்த துணை பிரபஞ்ச முருகன். தீர்மானம் எடுக்கும்போது உள்ளிருந்து ஒரு குரல் வழிகாட்டும். அதை நீங்கள் பின்பற்றினால் பின்னால் வருத்தம் இருக்காது. இது அருளின் நேரடி அனுபவம். எட்டாவது, உங்கள் பிரார்த்தனை மாறும்.
முன்பு இதை கொடு, அதை கொடு என்று கேட்ட நீங்கள் இப்போது என்னை சரியான பாதையில் நடத்திவிடு என்று கேட்பீர்கள். இந்த மாற்றமே முருகன் உங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம். 9வது, முருகன் மீது நம்பிக்கை மட்டும் அல்ல, அன்பும் பிறக்கும். பயம் காரணமாக அல்ல, பக்தி காரணமாக அல்ல, அன்பு காரணமாக முருகனை நினைப்பீர்கள். அவர் உங்களுக்கு தந்த வலிகளையும் பானங்களையும் அருளாகவே பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இதுதான் உண்மையான முருகன் அருள். இந்த எல்லா அறிகுறிகளும் ஒரே நேரத்தில் வரவேண்டியதில்லை. சில வரலாம், சில போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி. இந்த சொற்களை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் முருகன் அருள் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையைத் தொடர்ந்துவிட்டது. வேல் முருகா, உங்கள் அருள் இந்த பயணத்தை இன்னும் ஆழமாக்கட்டும். கேட்பவர்களின் வாழ்க்கையில் ஒளியும் அமைதியும் நிரந்தரமாக நிலைத்திருக்கட்டும். ஓம் சரவணபவ. வேல் முருகா.